முதல்ல இந்த சாக்த சாதனா. ஸோ சாக்தன் என்று சொல்லக்கூடிய தகுதியை உடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனிதன் இது சாதனா பாதையில தான் இந்த 3 நிலைகள். கரெக்டா? என்ன சொன்னாருங்க? ஆனந்த மார்க்க சாதனாவில் இந்த 3 இருக்குன்னு சொன்னாரா? ஆமாங்க. சரி, ஓகே. அப்ப சாதனாவை தொடங்குற வரலும் நீங்க சாதகன் இல்லை. உண்மையா? மைக்கு யாரதோ இருக்கு, ஆன்ல இருக்கு, அதை யாராவது ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த விஷயத்த கொஞ்சம். ஏன்னா நம்ம இது மாதிரிலாம் பார்க்காம அப்படியே படிச்சுட்டு போகும்போது எதுவுமே ஆழமா மனசுல தெரியாது. சாதனா பாதை என்பது ஸ்பிரிச்சுவல். இதை நீங்க பயிற்சியை தொடங்கும் போதுதான் அந்த பாதை தொடங்குது. அப்போ முழுக்க முழுக்க சாதகனாக நீங்க நுழைகின்ற வரையிலும் நீங்க அந்த பாதையில வரல. அதாவது தீட்சையை பெறுகின்ற வரைன்னு வச்சுக்கலாமா? ஈஸியா புரியறதுக்கு. எப்ப தீட்சை பெறுகின்றீர்களோ அப்பதானே நீங்க சாதனாவுக்குள்ள நுழையிறீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இப்ப தொடக்கம். ஒரு சாதகன் குருவனிடத்துல தீட்சை பெற்று ஆன்மீக பயிற்சியை தொடங்குறான். அந்த நாள்ல அன்னையிலிருந்து தான் அவனுடைய மைய கருவையாக்கிய புருஷோத்தமன் நோக்கிய நகர்தல் என்பது தொடங்குது. அது வரையிலும் கிடையாது. சோ யாரெல்லாம் அந்த இதை பெறவில்லையோ, சாதனாவனுடைய அந்த தீட்சையை பெறவில்லையோ, அவர்கள்லாம் மற்ற மனிதர்கள் போல எவ்வளவு தூரத்துல இருக்காங்களோ அந்த தூரத்துல நகர முடியாது. சுத்திக்கிட்டே தான் இருக்கணும். மீண்டும் பிறக்கணும், ஒரு சுத்து வந்தோன்னு பிறப்பு முடிஞ்சிடும். மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் சுத்திக்கிட்டே இருக்கணும். இதான் நடக்கும். அந்த மையக்கருவை நோக்கி போக முடியாது. அவுட்டர் லேயரிலாவது சுத்திட்டு இருக்கும். அப்ப சாதனான்னு தொடங்கும் போது மட்டும்தான் ஒரு ஜீவன் அந்த சுற்று வட்டத்தினுடைய அந்த பாதையிலிருந்து ஆரத்தின் வழியாக மையத்தில் இருக்கக்கூடிய புருஷோத்தமனை நோக்கி அவன் நகர ஆரம்பிக்கிறான். ஓகே, இந்த இடத்துல நீங்க தெளிவா இருக்கும். சரி, இப்போ சாக்தன் அப்படின்னா அப்ப என்னன்னா, தீட்சை வாங்கிடுறான் ஒருத்தன். ஒரு சாதகன் தீட்சையை பெற்று, வெறும் தீட்சை மட்டும் இல்ல, இங்க தீட்சையை கொடுக்கின்ற பொழுது அந்த தீட்சை என்பதற்கான பொருள் என்ன அப்படின்றத ஒரு ஸ்லோகத்துல பாபா சொல்லியிருப்பாரு. பல சொற்பொழிகள் நம்ம படிச்சிருக்கோம். தீப ஞானம் யதோ தத்யாத் புரியாத் பாபக்ஷயம் ததஹ. என்ன அதனுடைய பொருள் என்று சொன்னால், தீப ஞானம் என்பது ஞான தீபம். எப்போ ஒரு மனிதன் தீட்சை வாங்கின்றானோ அப்ப அவன் தன்னை யார் என்ற ஞானத்தை அவன் அறிய தொடங்குகின்றான். நான் யார் என்பதை அப்பதான் அவன் அறிய தொடங்குறான். அப்பதான் ஓ இது அவன் தான் உள்ள இருக்கான், இது நான் இல்லை என்ற அந்த ஞானம் பெறுகின்றது. அப்போ இந்த தீட்சை என்பது இந்த ஆத்ம ஞானம் தீப இது போகும்போது தீப ஞானம் ஜதோ தத்யாத் குறியாத் பாபக்ஷயம் ததஹ தீக்ஷேதி ஷா புரோக்த சர்வ தந்திர சம்மத. அப்போ இந்த தீட்சை எப்போ ஒரு மனுஷன் பெறுகின்றானோ அப்பதான் அந்த ஞானம் என்ற தீபம் ஏற்றி வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அது என்ன செய்யுது அப்படின்னா, தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பாபக்ஷயம் ததஹா. பாபக்ஷயம், பாபம் என்றால் உங்களுடைய பாவங்கள். ஒரு மனிதனுடைய பாவங்கள் அதை தான் அவன் துன்பமாக அனுபவிக்கின்றான். வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்த பாவங்களுடைய விளைவை தான் அவன் இந்த பிறப்புல துன்பமாக அனுபவிக்கின்றான். ஏன் வெறும் பாவத்தை மட்டும் சொல்லுது, புண்ணியத்தை பத்தி சொல்லவே இல்லை இந்த சுலோகத்துல கூட நீ கேட்கலாம். ஏன்னா மனிதன் அங்க வாழ்கின்ற காலத்துல துன்பத்தை மட்டும்தாங்க அவன் அனுபவிக்கிறான். இன்பம் என்று சொல்வதற்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்க. யாராவது கேட்டு பாருங்க. பிரச்சனை தாங்க இருந்திருக்கு, இதுவரையிலும் பிரச்சனை வாழ்க்கையில சந்தோஷமான தருணங்கள் என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நிமிஷம் சந்தோஷம் தான், அடுத்த நிமிஷம் மறுபடியும் வேற ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வருது. காரணம் என்னன்னா, நாமெல்லாம் அனிமல்ட்டில இருந்து தான் ஹியூமனுக்கு வந்திருக்கிறோம். இப்ப அனிமல் குவாலிட்டின் போது அங்க அந்த ஆக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவான ஆக்ஷனா தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஒரிஜினல் சீடே அந்த நெகட்டிவிட்டியா தான் இருக்குது.
அப்ப அந்த தீட்சையை பெற்ற உடனே என்ன நடக்குதுன்னா, அங்க தீப ஞானம் ஜதோ தத்யாத் குறியாத், அது செய்கிறது. குறியாத் என்றால் அதை செய்கிறது. அந்த இதை தீட்சையை பெற்ற உடனே என்ன நடக்குது? பாப க்ஷயம், பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கின்றது என்று சொல்றாரு. எப்படி அதை சொல்றாரு? எப்படி அது பண்ணா, இப்ப நம்மளுடைய கர்ம விடைகள் எல்லாம் அந்தந்த நிமிஷத்துல நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய அடுத்தடுத்த தருணங்கள் நம்ம ஒன்னொன்னா அனுபவிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம் வாழ்நாள் போக போக. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு விதை இருக்குது. அந்த விதை வந்து அங்கங்க முளைச்சிக்கிட்டே இருக்கு நம்ம போற பாதையில. நம்ம செஞ்சதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்துல அது வந்து வெளியே வரும். அப்படித்தானே வரும். இப்பதான் ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருப்போம், பார்த்தா அடுத்தது பார்த்தா வேற ஒண்ணு வெயிட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட. அப்போ அந்த அந்த நேரம் வரும்போதுதான் அது உங்களை வந்து அட்டாக் பண்ணுது. அதாவது அது விதையாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரம் வருகின்றது, அந்த விதை வந்து விளைவிடுகிறது. அது சின்ன தாவரமா இருக்கலாம், பெரிய மரமாவும் வரலாம். அது செய்த அந்த வினைகளுடைய அளவை பொறுத்து அது சின்ன தாவரமாக வரலாம். அந்த வினை துன்பம் அது ஆலமரம் போன்ற ஒரு துன்பமாக அது இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் விதையா இருக்கும்போது எல்லாம் ஒரே இதுலதான் இருக்குது. அந்த விதைக்குள்ள எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள சின்ன தாவரம் இருக்குதா, இல்ல வந்து 1000 காலம் வாழக்கூடிய விருட்சத்தினுடைய ஆற்றல் அந்த விதைக்குள்ள இருக்கான்னு தெரியும். ஆனா விதையா இருக்கும்போது எல்லாமே ஒரே சின்னதா தான். ஆனா எப்போ ஒரு தீட்சையை வந்து குருவினிடத்துல சரியான குருவினிடத்துல தீட்சை பெறுகின்ற பொழுது அந்த ஞான தீபத்தை ஏற்ற சரியாக அந்த தீப ஞானம் வந்து அவனுக்கு வந்து சுடர் விடுகின்றதோ, அதுல அந்த சுடரின் ஒளியில இந்த விதைகள் எரிந்து போகின்றன என்று சொல்றார். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் தான், நான் பிரம்மம், நான் இல்ல, பிரம்மம் தான். அதுல வந்து அவன் எவ்வளவு டீப்பா அவனோட இதுல வந்து அவன் போறானோ, அது வந்து அப்படியே அந்த அனல் வந்து பெருகுது. அந்த அந்த பக்தி தணல்ல அந்த முளைக்க போகின்ற அந்த சீடு முளைப்பதற்கு முன்னாலேயே அந்த ஃபயர்ல ஞானம் என்ற அந்த இதுல அப்படி எரிஞ்சு தப்த பீஜா ஆகிறது என்று சொல்ற. பீஜ என்றால் விதை, தப்த பீஜி என்றால் எரிந்து போன விதை. சோ இவ்வளவு விஷயங்கள் ஒரு தீட்சையிலே இருக்கிறது. இங்க சாத்தன் என்பவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதனாவை தீட்சை வாங்கிட்டான், ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எப்ப நீங்க தீட்சை வாங்குறவங்க பக்கத்துல இருக்கான், தீட்சை வாங்காத ஒரு சக மனிதர் உங்க கூட இருக்கான்னு வச்சுங்க. இப்ப தீட்சை வாங்குகின்றவர் வந்து வெளிப்புறத்துல இருந்த அந்த விளிம்புல இருந்து தன்னுடைய ஆரத்தின் வழியாக மையத்தை நோக்கி அவன் நகர ஆரம்பிப்பான். தீட்சை வாங்காத இருக்கின்ற மனிதன் அவன் என்ன செய்வான்? அவனால நகர முடியாது. ஏன்னா தீட்சை வாங்கினாதான் அந்த ஆரத்துக்குள்ளாரையும் நுழைய முடியுது. அப்ப மற்ற மனிதனை காட்டிலும் இந்த தீட்சை வாங்கியவன் எல்லாம் மையக்கருவை நோக்கி போயதான் ஆகணும். நீங்க வேகமா நகர ஆரம்பிப்பீங்க, அவன் வந்து அவன் சொந்த முயற்சியில ஏதோ ஒரு அறிவியத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு சும்மா அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் அப்படி உள்ள வர மாதிரி இருக்கலாம். ஆனா எல்லாரும் நகர்ந்துதான் ஆகணும். அப்ப ஒரு சாதகன் அவன் நகர்கின்ற வேகம் ஒரு சாதகன் அல்லாத மனிதனை விட அந்த வேகம் என்பது விரைவாக இருக்குமா இல்ல குறைவாக இருக்குமா? விரைவாதான் இருக்கும். ஐயா, சாதகனுடைய வேகம் சாதகன் அல்லாத மனிதனுடைய அவனை விட வேகமா இருக்குமா வேகம் குறைவாக இருக்கும்? சரியா? இப்ப வேகம் வந்து அதிகமா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இன்னும் வேற ஒரு உதாரணம். இப்ப நீங்க தொடங்கின இடம் சாதனா வாங்கின உடனே நீங்க ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, ஓகேவா? பயணம் தொடங்குது. அவரு இன்னும் ட்ரெயின்ல ஏறல, அவர் மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப இங்க இருந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏறி ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அடைகின்ற அந்த வண்டியில வந்து ஏறுறீங்க ட்ரெயின்ல. இப்ப அந்த மனிதர் வந்து இப்ப நீங்க போகும்போது உதாரணமா இடையில வந்து ஒரு 25 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நீங்க ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, 25 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது அந்த இதை போய் அடையறதுக்கு.
உங்க டெஸ்டினேஷன் அடையறதுக்குன்னு வச்சுங்க. இப்ப நீங்க வேகமா போறீங்க, அவர் வந்து ஒரு மாட்டு வண்டியில வர்றாரு, சாதனா இல்லாதவர். இப்ப நீங்க இப்ப அந்த மொத்தம் டோட்டல் ஜேர்னி டைம் வந்து 6 மணி நேரம் வச்சுங்க. 6 மணி நேரத்துல நீங்க 25 ஸ்டேஷன்ஸ் அல்லது 24 ஸ்டேஷன் கடக்கணும். அப்படின்னா 1 மணி நேரத்துல எத்தனை ஸ்டேஷன்? 24 ஸ்டேஷன் இருக்கிறதா வச்சுக்கோங்க. கால்குலேட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஏறுற ஸ்டேஷன்ல இருந்து நீங்க சென்று சேர வேண்டிய அந்த ஸ்டேஷன், இறங்க வேண்டிய இடம் 24 ஸ்டேஷன் இருக்கு. அதனுடைய ஜேர்னி டைம் வந்து 6 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கணக்கு தான். நீங்க 1 மணி நேரத்துல எத்தனை ஸ்டேஷனை கடந்திருப்பீங்க? 6 நாள் 24. 4 ஸ்டேஷன் கடந்திருப்பீங்க. இப்ப இந்த மாட்டு வண்டியில வர்றாருல்ல, அவர் 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் வந்திருப்பாரு? 2வது ஸ்டேஷன் கூட வந்திருக்க மாட்டார். கரெக்டா? இப்ப 4 கடந்துட்டீங்க. இப்போ சாதனா பாதை என்பது நீங்க தொடங்கிய இடத்துல இருந்து அந்த இலக்கை அடைகின்ற வரையில் போகின்ற அந்த வேகத்துல இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய வினைப்பயன்கள். இப்ப அடுத்த உதாரணத்துக்கு, இப்ப இதெல்லாமே உங்களுடைய வினைப்பயன்கள். இத்தனை வினைப்பயன்கள் உங்க வாழ்க்கையில கடக்க வேண்டியது இருக்குது. நீங்க 1 மணி நேரத்துல 4 வினைப்பயன்களை வந்து கடக்குறீங்க. அவரு அந்த 1 மணி நேரத்துல 2வது ஸ்டேஷன் கூட இன்னும் வரல. அதாவது அடுத்த வினைப்பயன் கூட அவர் வந்து அனுபவிக்கணும்னு வச்சுங்க. இப்ப யாருங்க அந்த 1 மணி நேரத்துல அதிக துன்பத்தை அனுபவிக்கிறாங்க? உண்மையா பொய்யா? விபரீதமான ஒரு விளையாட்டா தான் இருக்குது இல்லையா ஐயா? ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், நீங்க அதை பாருங்க. அதாவது 4 வினைப்பெயர்னா 4 விதை, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விதை இருக்குது. அந்த விதையை போய் தொட்ட உடனே அது உடனே வந்து அது இந்த காலை வச்சா வெடிக்குமே, அது என்ன பாம்பு? சொல்லுவாங்க கன்னி வெடி இல்லையா? சாதாரண மனுஷன் போகும்போது அந்த இடத்துல வந்து கன்னி வெடி வெடிக்கும். ஆனா ஒரு சாதகன் அந்த கன்னி வெடியில காலை வச்சாலும் அது வெடிக்காது. ஏன்னா அது நமுத்து போச்சு. எப்ப தீட்சை வாங்கி நீங்க சாதனாவை கரெக்டான இதுல ஐடியேஷன்ல போறீங்களோ அந்த விதை என்ன ஆகுதுன்னு சொன்னாரு? பாப்ப க்ஷயம் ததா, எரிந்து போன விதையாக மாறிவிடுன்றாரு. அப்ப நீங்க வந்து ஆனாலும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து இல்லைன்னாலும், ஆனா சின்ன சின்ன சுவடுகளை நீங்க கடந்துதானே போயாகணும். ஒரு ஸ்டேஷனை கடந்து போகாம அடுத்த ஸ்டேஷன் போக முடியாது. ஆனாலும் அத அவரு கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆனா நீங்க கொஞ்ச நேரத்துல, குறைந்த காலத்துல அதை கடந்து போறீங்க. சோ இங்க இந்த உதாரணத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு சாதகன் அவன் வந்து கடந்து போக வேண்டிய அந்த வினைப்பெண்களை மிக வேகமாக கடந்து செல்லுகின்றான். ஆனா கடந்துதான் சென்று ஆக வேண்டும். ஆனாலும் அதனுடைய விளைவானது நீங்க லேசான ஒரு இதை மட்டும் பார்ப்பீங்க ஒழிய அதனுடைய முழு ஈடுபாடு, அதனுடைய முழு அந்த பவர் வந்து உங்க மேல அது செலுத்த முடியாது. அந்த வினைப்பயன்கள் ஈஸியா கடந்து சென்றுடுவீங்க. அதுதான் சாதனா பாதை. அப்ப 2 பெனிஃபிட். ஒண்ணு, அது உங்களை துன்புறுத்துறதுக்கு முன்னாலேயே நீங்க அதை ஒன்னொன்னா கடந்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இன்னொன்னு, வேகமாகவும் கடந்து போறீங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதனால அவருடைய வினைப்பெண்கள் எல்லாம் அப்படி கடக்கவும் முடியாது, வேகமாகவும் கடக்க முடியாது. அப்படி இல்லைன்னா சாதனா பாதையில என்னங்க அர்த்தம் இருக்குது? இப்படி ஒரு கேள்வி கேளுங்க. என்ன எந்த ஒரு பயனுமே இல்லைன்னு போது அந்த சாதனா பாதை ஒரு மனுஷனுக்கு என்னத்துக்கு? இப்போ ஒரு 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 24 வினைப்பெண்களை வந்து அந்த காலகட்டத்துக்குள்ள அவருடைய வாழ்நாளுக்குள்ள கடக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த முதல் வினைப்பெண்லயே நீங்க வந்து அவ்வளவுதான், கை கால்லாம் ஒழுது நீங்க வந்து இதாகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுறது, அது ஏதோ ஒண்ணு உயிருக்கு ஆபத்தான ஒரு இது கட்டம் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுல இறந்து மறுபடியும் நீங்க அடுத்த பிறப்புல வந்துதான் மறுபடியும் மீதி இருக்க 23 நீ கழிக்கணும். ஆனா ஒரு சாதகனுக்கு அந்த தலை போக வேண்டியது தலைப்பாகையோடு மட்டும்தான் போகும். அந்த அளவுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும். அப்படின் போது நீங்க ஒரு பிறப்பையே கடக்கின்றீர்கள். இந்த உதாரணத்தை ரொம்ப கவனமா கவனிச்சீங்கன்னா தான் அது புரியும். நம்ம வாழ்க்கை அப்படி நடந்ததுதான். எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான்யா. உண்மையான சாதகர்கள், பக்தர்களுக்கு எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்குது. உண்மையா பொய்யா? எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையில கடந்து போறாங்க. இது இங்க எதுக்கு இது சொல்ல வரேன்? இங்க படிச்சதுன்னா நான் சொல்ல வந்த விஷயம். இப்ப அப்படியே நாங்க
இப்ப இந்த சாக்தன் என்பவன் யாருன்னா, அவன் இதெல்லாம் கடந்துதான் போறான். சாதனா பாதையில சாதனா தொடங்கும் போதுதான் இந்த சாதனாவுடைய 3 பகுதிகளெல்லாம் பத்தி தான் பேசணும். சாதனா வாங்காதவங்களுக்கு இந்த 3 பகுதிகள் அப்ளிகபிளே இல்ல. அப்போ ஒரு சாதகன் நான் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் சாக்தனா மாறுறான். அதுக்கு வந்து வைஷ்ணவனா மாறினான். அடுத்தது வந்து சைவனா மாறுறான். அப்போ இந்த தொடக்கத்துல இது போன்று சாதகர்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ண போறாங்க. அடிக்கடி துன்பம் வர மாதிரி தெரியுது. இதெல்லாம் நல்ல அறிகுறியா தீய அறிகுறியானா நல்ல அறிகுறிகள். அப்போ உங்களை சாதனா பாதை கரெக்டா போகுது. என்னையா சாதனா வாங்காதவர்களும் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது இல்ல. போய் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் ஆன்மீக பாதைன்னு வந்ததுக்கு அப்புறம் எண்ணற்ற துன்பங்கள் வருது அப்படின்னு சில பேர் சொல்றதை பார்க்கலாம். இப்ப 7 டெஸ்ட் ஆஃப் குருவனுடைய 6 பகுதிகளை போட்டு முடிச்சுட்டேன். நம்ம குழுவிலையும் போட்டேன். படிச்சீங்களா எல்லாரும்? படிச்சதா எல்லாரும் படிச்சோம். நிறைய பேர் இதெல்லாம் ஒரு தடவை படிச்சா பத்தாதுங்க. ஒரு நாளும் அதை படிக்கணும். ஒரு நாளும் படிக்கணும். ஒரு நாளுமே முழுசா படிச்சுதான் உங்க வாழ்க்கையில வந்து அது வந்து மறுபடியும் நல்லா கத்திய கூர்மையா தீட்டுற மாதிரி உங்க ஆன்மீக பாதை தீரும். சாதாரண ஆர்டிக்கல் இல்ல அது. இப்போ இந்த சாதகன் சாதனாவை கத்துக்கிட்டவன் அவன் தொடங்குகின்ற பொழுது எண்ணற்ற துன்பங்களை ஏன் அவன் ஃபேஸ் பண்றான்னா நிறைய வினைப்பெண்களை அவன் ஃபேஸ் பண்றான். இப்ப இதை பயந்துகிட்டு இவனுக்கு இப்ப கூட நாலெட்ஜ் இல்லைன்னா பயந்துக்கிட்டு விட்டுடுவான். ஐயோ என்னப்பா இது சாதனா செஞ்சோம்னாக்கா இது துன்பங்கள் அதிகமா தான் இருக்கும் பொழுது அப்படின்னு யாராவது ஒருத்தன் பயமுறுத்தினானா விட்டுடிச்சுட்டு ஓடிடுவாரு. கரெக்டா? நிறைய பேர் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஐயோ போங்க, வெங்காயம் இல்லாம என்னங்க ருசியே இல்லைங்க சாப்பாடு. எப்படி நீங்களாம் வெங்காயம் இல்லாம சாப்பிடுறீங்க? ஐயோ மாமிசம் மீன்லாம் சாப்பிடக்கூடாதா? உடம்பு போய் டாக்டர்களே சொல்றாங்க அதை சாப்பிட சொல்லி. இதெல்லாம் தடைகள் தானே உங்க ஆன்மீக பாதையில. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. அப்ப இது போன்ற தடைகள் எல்லாம் வந்து வருகின்ற பொழுது பயந்து கொண்டு பின்வாங்கிட்டு ஓடிட்டீங்கன்னா நீங்க சாதகன் என்ற என்ட்ரன்ஸ்ல வந்து நின்று உள்ள ஓட்டப்பந்தயத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு கலந்துக்கிறது வந்துட்டு கடைசியில மறுபடியும் கிரவுண்ட் அவுட்டே வெளியே போன மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா ஒரு சாதகன் அந்த ஞானத்தை பெற்றவனாக இருந்தால், அதனாலதான் குருவனுடைய அந்த ஞானங்கள் வந்து உதவி இல்லை, நான் சாதனாவோட வரைய முடியாது. அதனாலதான் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் சிம்பல்ல பிரத்தீக்கில 2 முக்கோணங்கள். ஒன்று உங்களுடைய அந்த ஞானம் என்பது அத்தகைய ஒரு கூர்மையான அறிவு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சாதனா வித்தவுட் நாலெட்ஜ் அது வந்து வெற்றி பெற முடியாது. அப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த வருவது எல்லாமே நன்மைக்காக தான் தெரிஞ்சிருக்கணும். இப்பதான் சரியான பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம 10 ஆண்டுகளுக்கு கடக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம 1 மாதத்துக்குள்ளார கடந்திருக்கிறோம். இந்த ஞானத்தை எல்லாம் அவன் பெற்றிருந்த ஆனால் அவன் பயப்படுவான இதை பார்த்து. அந்த ஒரு நிலையை பெற்றவன் தான் சாக்தன். அத்தகைய ஒரு மனநிலையை பெற்றவன் தான் சாக்தன். அப்ப நாலேஜ் இருந்தாதான் சாக்தனா மாற முடியும். அதான் சொல்றார் பாபா. அவர் என்ன சொல்றாரு? சாக்தன் என்பவன் தனது அறிவுத்திறனை விழித்தலை செய்யவும் ஜடத்தன்மையின் எதிர்மறை தாக்கங்களுக்கு எதிராக போராடவும் தீர்மானத்தோடு இருக்கின்றவன் என்று சொல்றார். புரியுதுங்களா? அதுக்காக தான் இவ்வளோ நான் உங்களுக்கு சொன்ன உதாரணங்கள் என்னத்துக்குன்னா இதெல்லாம் வந்து கண்டு அவன் அஞ்சி கொண்டு பீச்சே தேக்கே ஜெய் பாடாக்கு নিরুস্তাহ যেইবা করু ভাইয়ের কথা যত যে ভোল কথা শোনব না তা। என்ன அர்த்தம்? பீச்சே தேக்கே ஜெய்பா டாக்கு, பின்னால் நின்று யோ போவாதையா, அதெல்லாம் உனக்கு சரித்து வராது, அந்த பாதை வேணாயா அப்படின்னு பின்னால் நின்று உன்னை இழுப்பாங்களாம் பின்னால. பீச்சே தேக்கே ஜெய்பா டாக்கு, வந்துட்டு போவாத, அதெல்லாம் உனக்கு வேணாம், எல்லாம் வாழ வேண்டிய வயசுப்பா, இப்ப போய் உட்காந்து சாமியார் போய் தியானம் பண்ண போறன்ற, வெங்காயம் பூண்டு இல்லைன்ற, என்னையா இது? இப்படி பின்னால் வந்து எத்தனையோ பேர் நிற்பாங்களாம். பயரு கத்தா, அஞ்சு நடுங்கக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய பல கதைகளை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. பயரு கொத்தா ஜத்தே ஜே போலு கத்தா சுனோபோனாத்தான். அது போன்ற பயம் அச்சமூட்டுகின்ற கதைகளையோ அல்லது வந்துறியா போவாதன்னு சொல்லி பின்னால கூப்பிட்டாலோ
அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், அதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன்னு போகணும். இது என்ன பாட்டு? தோமரு நாமேரு தாரி வேயே. பிரபா சங்கீதத்துக்குள்ள என்னன்னா வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து பிலாசபிக்கல்ல சொல்லாத விஷயங்கள்லாம் சுவையோடு பிரபா சங்கீதத்துக்குள்ள தான் வச்சிருப்பாரு. அப்போ இது போன்ற ஒரு சாத்தன் வந்து இது போன்ற அச்சம் தருகின்ற விஷயங்கள், தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிவான். இத்தகைய நபர் எப்படி இருப்பான்னா, தனிப்பட்ட வாழ்வுல மன அசுத்தங்கள் மற்றும் உடல் துன்பங்களுக்கு எதிராக தனி வாழ்விலும் சரி, கூட்டு வாழ்விலும் சமூக தீமைகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இடைவிடாது போராடுபவனா இருப்பான். அவன் தன்னுடைய சாதனாவுக்கு மட்டும் கவனம் செலுத்த மாட்டாங்க. அவன் தான் சாக்தன். பாபா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, கதவை மூடிக்கொண்டு உள்ள வந்து தியானம் பண்ணி கொண்டு இருப்பவன் நல்ல மனிதன் இல்லைன்னு சொல்றாரு. வெளியே எவ்வளவு அநியாயம் நடக்குன்னு பாரு, அதை எதிர்த்து முதல்ல போராடு. எனக்கு அதெல்லாம் வேணாம், உலகம் எப்படி போனா எனக்குன்னா நான் உட்காந்து பகவான் மட்டும் நினைச்சிட்டு பாடிட்டு இருந்தேன்னா மோட்சம் கிடைச்சிருமானா? கிடைக்காதுன்றார். அப்போ அநீதி எங்க நடக்குதோ அங்க தைரியமா போராடுற அந்த ஒரு வீரம் இருக்கும் அவனிடத்துலன்னு சொல்றாரு. தன்னுடைய சொந்த வாழ்வில் வரக்கூடியது தகர்த்தெறிஞ்சுக்கிட்டே இருப்பான். சமுதாய வாழ்வில் அது போன்ற தீமைகளோ, கூட்டு வாழ்விலோ, தனிப்பட்ட வாழ்விலோ தீமைகள் ஏற்பட்டாலும் அதற்கு எதிராக இடைவிடாது போராடுபவனாக இருக்கின்றான். அவன் தான் சாத்தன் என்று சொல்றார். அப்போ ஒரு சாதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் இதாங்க குவாலிட்டி. இந்த நிலையை வந்து புரிஞ்சு அடையறதுக்கு எவ்வளவு வருடங்கள் ஆகும் இல்ல? நிச்சயமா ஒரு நாள்ல ஒரு சாதகன் இந்த நிலையை அடைஞ்சிட முடியுமாங்க? கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்களை புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு, ஆஹா, உண்மையிலேயே ஒரு மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும். நமக்கு வந்தா நல்லா, இது நம்மளுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்தானா அது ஆன்மீக வாழ்க்கைக்குரிய பண்பு இல்ல. இறைவனுடைய பண்பு அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு இறைவனுடையது. அதே பொறுப்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. எப்ப அந்த பொறுப்பு என்னுடையது நினைக்கிறானோ அவன் தான் இறைவனோட இணைவதற்கான தகுதியை பெற்றவன். யார் எப்படி போனாலும் என்ன, சமுதாயம் கெட்டு போனா என்ன, என் கூட பிறந்தவங்க எப்படி போனான்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வந்து எப்படி அவருடைய பண்பு நல்ல பண்பாது? ஒரு சாதாரண தாயே தகப்பனுமே அதை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இது போன்ற அநீதிகளையும் அதர்மங்களையும் பார்த்து கொண்டு வெறும் சாதனா மட்டும்தான் நான் செய்வேன். என்ன நடந்தாலும் இயக்கத்துக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, அதெல்லாம் என்னுடைய பொருட்டு இல்லை. நான் போய் அதுக்குள்ள போய் என் மண்டையை விட்டுட்டு இருக்கணும். நான் பாட்டுக்கு எப்பயுமே பாபனம் கேவலம் பாவனம் கேவலம் பாவனம் கேவலம் பாவனம் கேவலம் 24 மணி நேரம் பாடிடுங்க. ஒரு இன்ச்சு கூட அடுத்த படியில ஏற முடியாது. இதெல்லாம் தான் தெரிய பெறணும். சாதனாவும் இருக்கணும், இந்த இடத்துல அநீதிக்கு எதிரான போராட்டமும் இருக்கணும். அவன் தான் பக்தன். அவனுக்கு பேர் தான் சத்து விப்ரா. விப்ரா என்றால் அறிவாளி, சத் என்றால் உண்மையான அறிவாளி, அதாவது மெய்ஞானி. சமஸ்கிருதம் சொன்னா சத் என்றால் மெய்யான அர்த்தம், விப்ரா என்றால் அறிவாளி. சத் விப்ரனா உண்மையான அறிவாளி, அதாவது உண்மையான அறிவு என்பது, உண்மையான ஞானம் என்பது பரஞானம், அபரஞானம். அப்ப அவன் தான் உண்மையான மெய்ஞானி. அந்த மெய்ஞானியுடைய இலக்கணம் என்னன்னா, கடமுடி உட்கார்ந்து தியானம் பண்றவன் இல்ல, தன்னுடைய இலக்கை அடைவதற்கான தியானத்தோடு சமுதாய நலன்கோடு தன்னை சுற்றி உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அநீதி நடக்காமல் பார்த்து கொள்பவனும், அப்படி அநீதி ஏற்பட்டால் அதை எதிர்த்து இடைவிடாது போராடு ஜெயிக்கிற வரையிலும் விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் தாங்க சாத்து. அப்போ ஒரு சாதகனுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல இதெல்லாம் அவன் வந்து வளர்த்துக்கணும். வெறும் கதவை மூடிக்கிட்டு தியானம் பண்றது இல்லைன்னு அர்த்தம். மறுபடியும் படிக்கிற இப்ப பாருங்க. சாப்தன் என்பவர் தனது அறிவுத்திறனை, காக்னிட்டிவ் ஃபேக்கல்டி, விழித்தலை, காக்னிட்டிவ் ஃபேக்கல்டி என்பது இந்த அறிவு ஆற்றலுடைய அந்த களஞ்சியம். அதை விழித்தலை செய்யவும், ஜடத்தன்மையின் எதிர்மறை தாக்கங்களுக்கு எதிராக போராடவும், எல்லா ஸ்டாட்டிக் எதையும் எதிர்த்து அவ போராடக்கூடியதுல தீர்மானத்தோடு இருப்பான். வெற்றிக்குரிய முதல் இலக்கணமே சிவபெருமான் சொன்ன 7 வெற்றியினுடைய 7 ரகசியங்கள்ல அங்க பலிஸ்திதி விஸ்வாச பிரதம லட்சணம். அந்த விஸ்வாசம் உறுதியான தீர்மானம், அதுதான் விஸ்வாசம், அதுதான் பிரதம லட்சணம். வெற்றிக்குரிய 7 இதுல
அதுதான் முதல் லட்சணம், அந்த தீர்மானம். இதை நான் அடைந்தே தீர்வேன். இத்தகைய நபர் தனிப்பட்ட வாழ்வில் மன அசுத்தங்கள், முதல்ல தன்னையும் மனதனுடைய அசுத்தங்களுக்கு எதிராக அவன் முதல்ல ட்ரீவல் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னென்ன அசுத்தங்களோ அதெல்லாம் முதல்ல நீக்கணுன்றதுல உறுதியா இருப்பான், நம்பர் 1. மற்றும் உடல் துன்பங்களுக்கு எதிராகவும், உடல் துன்பங்கள் நம்மளுடைய வினைப்பயன்களால வரக்கூடியது, எதனால வேணாலும் துன்பங்கள் என்பது வினைப்பயன் தான். அப்போ உடலுக்கு ஏற்படும் துன்பங்களையும், அதே மாதிரி கூட்டு வாழ்வுல சமூக தீமைகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் இடைவிடாது போராடுவான். தன்னுடைய மன அசுத்தங்களை நீக்குவதற்கான போராட்டம், உடலுக்கு வருகின்ற துன்பங்களுக்கு அதை எதிர்த்து போராடி அதை ஜெயிக்கிறதுக்கான போராட்டம், இந்த சமுதாய வாழ்வுல சமூக தீமைகளுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எதிராக இடைவிடாது போராடுவனாக இருக்கின்றார். ஒரு சாத்தன் வாழ்வின் துக்கங்களின் சுமையை தகர்த்தெறிய அஞ்சுவதே இல்லை. துக்கங்கள் வரலாம், சுவடுகள் வரலாம், துன்பத்தினுடைய இது வரலாம். தலை போது நான் சொன்னல, தலை பாகையோடு போகுதுன்னு சொன்னல, அதான் நடக்கும். ஒரு வாழ்கிற தலை போகாது, ஆனாலும் அந்த தலை போக வேண்டிய இடத்துல தலை பாக போக மாதிரி அந்த அறிகுறிகள் நீங்க கடந்துதான் போவீங்க. எப்படி ஒரு ஸ்டேஷனை கடக்காம இன்னொரு ஸ்டேஷன் போக முடியாதோ, அது மாதிரி ஒரு வினைப்பயனை கடந்துதான் அடுத்த வினைப்பயன் வரும். ஆனாலும் அங்க இறங்கி டீ வாங்கும் போது ட்ரெயின் கிளம்பி அப்படி அம்மன்னு உங்களை விட்டுட்டு போற மாதிரி நிலைமை ஏற்படாது. ட்ரெயின் கிளம்பினாலும் டக்குன்னு ஓடி ஏறிடுவீங்க. அது மாதிரி நிலைமை தான் ஏற்படும். ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மாதிரி ஆகவே ஒரு சாத்தன் வாழ்வில துன்பங்களின் சுமையை தகர்த்தெறிய ஒருபோதும் அஞ்ச மாட்டான். ஒருபோதும் அவநம்பிக்கைக்கு அடிபணிய மாட்டான். ஐயோ இது என்னால முடியாது, நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், சறுக்கி கீழே விழுந்துட்டே இருக்குன்னு, அதெல்லாம் முடியாது. புத்தர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அதை அழிஞ்சிருக்க மாட்டார். பலமுறை தோத்தார், ஆனா ஒரு நாள் முடிவு பண்ணார், இந்த உடம்பு அழுகியே போனாலும் சரி இந்த இடத்த விட்டு நான் எழுந்திருக்க, அன்னம் இல்லை, ஆகாரம் இல்லை, எதுவுமே இல்லை, இந்த இதை நான் உணர்கின்ற வரை இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு உட்கார்ந்தாரு. பிடிச்சார், கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பதான் அவருக்கு ஞானோதயம் கிடைச்சது. அப்ப ஒருபோதும் அவநம்பிக்கைக்கு அடிபணிய மாட்டான். மாறாக புரட்சிகரமான ஆவேசத்துடன் வாழ்வின் துயரங்களை எதிர்த்து போராடுபவனாக இருப்பான். இதுவே ஒரு சாத்தனின் அடையாளம். அத்தகைய அஞ்சாத போராட்ட குணம்தான் கெஞ்சினாலும் அல்லது நயவஞ்சமாக பேசினாலும் ஒருபோதும் கிடைக்காத வெற்றி மாலையை நீ கெஞ்சி கேட்டாலும் அந்த வெற்றி மாலை கிடைக்காது. நயவஞ்சகமாக முயற்சி பண்ணாலும் அந்த அத்தகைய ஒரு வெற்றி மாலையை கிடைக்க முடியாது. ஆனா அத்தகைய வெற்றி மாலையை அந்த போராட்ட குணம் அவனுக்கு ஒரு நாள் பெற்று தரும் நிச்சயமாக சொல்றார். போர் உத்தியை போல தற்காலிக போர் நிறுத்தத்தை அவன் கடைபிடிப்பான். ஆனால் அதற்கு மேல் அவன் சமரசம் செய்து கொள்ள மாட்டான். ஓகே, இன்னைக்கு சண்டை நிறுத்திக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு வார் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு காலையில் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வேணா அத தற்காலிக போர் நிறுத்தத்தை பண்ணுவான். ஆனா போரை விட்டு கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? சரி, மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, நமஸ்கார். இரவு வணக்கம். நன்றி. இரவு வணக்கம்.